சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலா நிதயே நமஹா. ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றோடு புன்னகை ராமாயணம் அரண்ய ஸ்பந்தத்தை நாம் நிறைவு செய்ய உள்ளோம். பாலஸ்பந்தம், அயோத்தியா ஸ்பந்தம், அரண்ய ஸ்பந்தம்னு இன்றோடு 3 ஸ்பந்தங்களின் புன்னகை அனுபவம் நிறைவடைகிறது. அரண்ய ஸ்பந்தத்தின் நிறைவு ஸ்லோகம் 22வது ஸ்லோகம். இப்போ காட்சி என்னன்னா, சபரி தான் ராமனுக்காக சேகரித்து வைத்திருந்த பழங்கள் அவற்றை ராமனுக்கு அர்ப்பணித்து விட்டு இனி தன்னுடைய ஆச்சாரியன் திருவடியை அடைய போகிறாள். அதை பார்த்து ராமன் புன்னகை செய்ய போகிறான். அந்த காட்சி உங்கள் மனத்திரையில் கண்டுகொள்ளுங்கள். ஸ்லோகம் உங்கள் தொலைக்காட்சி திரையில். 22வது ஸ்லோகம். தத்தத்தானி பரீக்ஷ்யதானி மதுராணி தி பிரபுஜ்ய பிரபோ புக்த்வா வன்ய ஃபலானி தாம் ஜிகமிஷும் ஸ்தானம் குருணாம் ததஹ பிரத்யக்ஷம் ஜ்வலனே சமர்ப்பித தனும் திருட்வா தவாஸ்யாம்புஜே என் மந்தஸ்மிதமுத்திதம் ரகுபதே தத்பாதி சத்யம் புரஹா என்பது ஸ்லோகம். இப்போ இதன் பொருள் என்னன்னா, தத்தத்தானி பரீக்ஷ்யதானி மதுராணி இதி பிரபுஜ்ய பிரபோ. சபரி ஆச்சாரியர்களுடைய ஆணைப்படி ராமனுக்கு பழங்களும் சமர்ப்பிக்கிறாள். ஏன்னா அவர்கள் தீர்த்தம் சமர்ப்பிக்கணும், பூக்கள் சமர்ப்பிக்கணும், பழம் சமர்ப்பிக்க வேண்டும்னு ஆச்சாரியர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த பழங்களுக்கு என்ன பண்ணான்னா, இது இனிமையான பழமா இருக்கா இல்லையா என்பதை பரிசோதித்து பார்த்து சமர்ப்பிக்கணும்னு நினைச்சாலாம். இதை 2 விதமாக சொல்வார்கள். உங்க ஆச்சாரியன் எப்படி சொல்றாரோ அப்படி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது சில பேர் கமெண்ட்ஸ்ல கூட இது ஏன் நீ இப்படி சொன்னாய் அப்படி சொன்னாய், நம்ம எல்லாருக்கும் பொதுவானவன், அதனால நான் 2 வெர்ஷனும் சொல்லிடுறேன், உங்க ஆச்சாரியன் என்ன சொல்றாரோ அதை நீங்க எடுத்துக்கலாம். ஒரு சாரார் சொல்லக்கூடியது என்னன்னா, சபரி மரத்தில் இருந்து பழங்களை எடுத்து தானே கடித்து பார்த்து எந்த பழம் இனிமையா இருக்குன்னு பார்த்து தான் கடித்து பார்த்த இந்த இனிமையான பழம் அதையே ராமனுக்கு அர்ப்பணித்தாள். ராமனும் பரம கருணையோடு, பரவாயில்ல பக்தியோடு தானே கடித்து பார்த்தாள்னு அவ கடித்த அந்த பழங்களையே வாங்கி ராமன் அமுது செய்தான் என்று சொல்பவர்களும் உண்டு. இல்ல எச்சில் பண்ணின பொருளை போய் ராமனுக்கு கொடுப்பாளா? அதனால ஒரு மரத்தில் இருந்து சாம்பிளுக்கு ஒரு பழத்தை பறித்து கடித்து பார்த்தாள். அது இனிமையா இருக்குன்னா அந்த மரத்தில் இருந்து வேறு நல்ல பழங்களை பறித்து அதை ராமனுக்கு சமர்ப்பித்தாள். சில மரத்திலிருந்து பழங்களை பறிச்சு கடிச்சு பார்த்துட்டு இது நன்னா இல்லைன்னா அந்த மரத்தில் இருந்து வரும் பழங்களை அவாய்ட் பண்ணிட்டா அப்படி சொல்றவாளும் உண்டு. எது எப்படியோ சுவையா இருக்கா இல்லையாங்கிறத ஏதோ ஒரு வகையிலே பரீட்சித்து, அதான் தத்தானி பரீட்சிய பரீட்சை செய்து பார்த்து, தானி மதுராணி தி பிரபுஜ்ய பிரபோ, இதான் மதுரமான பழங்கள் இனிமையான பழங்கள்னு சொல்லி குறிப்பிட்ட சில பழங்களை புக்த்வா வன்ய பலானி, வன்ய பலானினா காட்டில் விளையக்கூடிய பழங்கள், அதை ராமா சபரி உனக்கு சமர்ப்பிக்க அதை நீ ஆசையோடு அமுது செய்தாய். ராமன் சொல்லிட்டானா, நான் சாப்பிட்ட விருந்திலேயே பெஸ்ட் விருந்து என்னன்னா சபரி கொடுத்த விருந்து. ஏன்னா சபரி பிரதிபலன் எதையுமே எதிர்பார்க்கல, மோட்சத்தை கூட அவ எதிர்பார்க்கல. ஏன்னா மோட்சத்தை அவளுக்கு ஆச்சாரியன் கொடுக்க போறார். ஆகையினாலே ராமனிடம் எந்த கைமாறும் எதிர்பார்க்காமல் மடித்தடவாத சோறு என்று சுவாமி பிள்ளலோகாச்சாரியார் சாதிப்பார். அந்த மாதிரி பிரதிபலன் எதிர்பார்க்காமல் ராமனுக்கு என்றே அந்த பழங்களை சமர்ப்பிக்க ராமா அதை வாங்கி நீ அமுது செய்தாய். அதன் பின் தான் ஜிகமிஷும் ஸ்தானம் குருணாம் ததஹா, சபரி சொன்னாலாம், எங்க ஆச்சாரியன் உனக்கு இதெல்லாம் சமர்ப்பிக்க சொல்லியிருந்தார், ஆச்சாரிய கைங்கரியம் அடுத்து இனி என் ஆச்சாரியன் திருவடியை நான் அடைகிறேன்னாலாம். மோட்சம் பெறுவதை, வைகுண்டம் போவதை ஆச்சாரியன் திருவடி அடைதல் என்றுதான் சொல்வார்கள். அதனால சொன்னாலாம், வாழ்க்கை ஆயிடுத்து, ஆச்சாரியன் சொன்னபடி உனக்கு ஆராதனம் பண்ணிட்டேன், திருவாராதனம் ஆச்சு, ஆச்சாரியன் திருவடிகளை அடைய போகிறேன்னு சபரி புறப்படுகிறாள். பிரத்யக்ஷம் ஜுவலனே சமர்ப்பித தனும், தன்னுடைய தபஸினாலே அக்னியை உருவாக்கி அந்த அக்னியிலே உடலை அர்ப்பணித்து சபரி தன் ஆச்சாரியன் திருவடிக்கு சென்றாள். இப்ப உடனே சிலர் கேட்கலாம், இது என்ன நெருப்பு மூட்டி அதிலே உடலை நீப்பது அந்த மாதிரிலாம் பண்ணலாமான்னா, இது லோகத்துல யாரோ ஒரு சிலர் பண்றதோடு தயவு செய்து ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். இது தபஸினாலே உண்டாகக்கூடிய அக்னி. அதுல மகான்கள் தங்களுடைய பிராணனை அர்ப்பணித்து மோட்சம் போறதுங்கிறது வேற, ட்ரிபிள் வேர்ல்டுலி இஷ்யூக்காக யாரோ ஒருத்தர் வேற முடிவு எடுக்கிறதுங்கிறது வேற. ஏன்னா அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். சில பேர் கேட்பாங்க, சபரி கூட இப்படி பண்ணியிருக்காளே, அதனால அந்த வார்த்தை சொல்ல வேண்டாம்னு பார்த்தேன், சூசைடுன்னு ஒண்ணு சொல்லி, அப்ப அது சரிதானே அப்படின்னா, சபரியோட பக்தி என்ன, அவளுடைய ஆச்சாரிய நிஷ்டை என்ன, நம்ம லெவல் என்னன்னு நமக்கே தெரியும் இல்லையா? இதையும் அதையும் ஒப்பிடுவதே பெரிய பாப்பம்.
அதனால தவத்தினாலே அவள் அக்னியை மூட்டி அதிலே சபரி அப்படியே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டாள். ராமா, அதை நீ பார்த்தாய். திருஷ்ட்வா தவாஸ்யாம்புஜே, அதை பார்த்தபோது என் மந்தஸ்மிதம் உத்திதம் ரகுபதே தத்பாதி சத்தியம் புரஹா, அதை பார்த்து அவள் ஆச்சாரியன் திருவடியை ஆச்சாரியன் அருளால் அடைந்ததை பார்த்து, ராமா நீ புன்னகை செய்தாயே, அதைத்தான் என் கண்ணெதிரே வடுவூரில் நீ காட்டுகிறாய் என்று ரசிக்கிறார் வில்லூர் சுவாமி. அப்போ ஸ்லோகத்தினுடைய கருத்து என்னன்னா, சபரி எந்த பழம் இனியது என்று பரீட்சித்து பார்த்து சமர்ப்பிக்க, ராமா நீ அந்த பழத்தை ஆசையோடு அமுது செய்தாய், நான் உண்ட மிகச்சிறந்த விருந்து இதுதான் என்று அமுது செய்தாய். அதன் பின் அவள் ஆச்சாரியன் திருவடியை அடைய அதற்கு நீ சாட்சியாக இருந்தாய். அதான் ரகுவீர கத்தியத்திலும் அவந்திய மகிம முனிஜன பஜன முஷித ஹிருதய கலுஷ சபரி மோக்ஷ சாட்சி பூத்தார் தேசிகன். சாட்சியாக இருந்து சபரி மோட்சத்தை கண்டு புன்னகை பூத்தாயே, அந்த புன்னகையைத்தான் இப்போது எங்களுக்கு நீ வடுவூரில் காட்டுகிறாய் என்பது கருத்து. இப்போ 3 விஷயங்கள். முதல் விஷயம், இந்த புன்னகைக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆச்சாரியன் அருளை நினைத்து ராமன் புன்னகை செய்தானாம். பகவானுடைய அருளை விட ஆச்சாரியன் அருள் வசதியா இருக்கே. ஏன்னா சபரி என்ன பண்ணா, ஆச்சாரியனையே வணங்கினாள், ஆச்சாரியன் தான் கத்தின்னு இருந்தா, ஆச்சாரியன் திருவடியையே அடைந்தாள். அப்போ நாம அடைய வேண்டிய இலக்கும் ஆச்சாரியன் திருவடி, அதை அடைவிக்கும் வழியும் ஆச்சாரியன் திருவடி. எப்பேற்பட்ட ஆச்சாரிய நிஷ்டை! ராமனுக்கு பழம் சமர்ப்பித்தாலும் அதுவும் தன் ஆச்சாரிய கைங்கரியம்னு நினைச்சு சமர்ப்பிக்கிறாளே, அந்த ஆச்சாரிய நிஷ்டை, ஆச்சாரிய பக்தி, அதை பார்த்து ராமன் பூத்த புன்னகை. 2, இந்த புன்னகை நமக்கு உணர்த்தும் செய்தி என்னன்னா, இப்ப சபரி எப்படி பரீட்சை பண்ணாங்கிற விவாதம் அது வித்வான்களின் பார்வைக்கு விட்டுடுவோம், அதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பேர் இருக்கா. ஆனா எப்படி சமர்ப்பித்தாலும் அதை ராமன் ஏற்றுக்கொண்டான் அல்லவா. அப்போ பக்தியோடு நாம் ஒரு பொருளை சமர்ப்பித்தால் மனமாற பகவான் அதை ஏற்பான். கீதையில் கண்ணனும் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனஹா. ஒரு இலையோ அல்லது பூவோ அல்லது பழமோ அல்லது தண்ணீரோ, நீங்க எது உங்களுக்கு எளிதில் கிடைக்கிறதோ அதை பக்தியோடு சமர்ப்பித்தால், ஆசையோடு சமர்ப்பித்தால், இறைவன் நிச்சயம் 100க்கு 100 அந்த பொருளை ஏற்றுக்கொள்வான். அதுல சந்தேகமே வேண்டாம். ஆகையினால அப்படி சபரி தந்ததை ஏற்றுக்கொண்டான். நாம் எதை ஆசையோடு சமர்ப்பித்தாலும் பகவான் ஏற்பான். இது இந்த புன்னகை உணர்த்தக்கூடிய செய்தி. இனி இதை கேட்ட அடியார்களுக்கு என்ன பலன்? ஸ்லோகத்தை சேவிச்சுட்டே பார்த்துருவோமே. தத்தத்தானி பரீக்ஷ்யதானி மதுராணி தி பிரபுஜ்ய பிரபோ புக்த்வா வன்ய பலானி தாம் ஜிகமிஷும் ஸ்தானம் குருணாம் ததஹ பிரத்யக்ஷம் ஜ்வலனே சமர்ப்பித தனும் திருட்வா தவாஸ்யாம்புஜே என் மந்தஸ்மிதமுத்திதம் ரகுபதே தத்பாதி சத்தியம் புரஹா என்று தினமும் சொல்லி வந்தால், நாம் சமர்ப்பிக்கக்கூடிய சின்ன சின்ன பொருள்கள் அதையும் பரம கருணையோடும் எளிமையோடும் பகவான் ஏற்று பூர்த்தியாக நமக்கு அருள் புரிவான். நன்றி, வணக்கம்.